கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசியில் உங்க எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா உங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றைக்கும் அப்பாவோட வார்த்தைக்குள்ள போகலாம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 சாமுவேல் 10th chapter verse 12. தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, தைரியமா இருங்க. எதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, திகைக்காதீங்க. நீங்க திகைக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கவே போறதில்லை. இன்னைக்கு அநேக குடும்ப பிரச்சனையை நினைத்து குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படி சொல்லி அநேக காரியங்களை வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. வேலையில ஒரு நெருக்கடியா இருக்கு, எனக்கு வேலையில ஒரு சமாதானம் இல்லை, சிலருக்கு எனக்கு வேலையே இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, சிலருக்கு நான் கான்ட்ராக்ட்ல இருக்கேன், எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, இப்படி அநேக காரியங்களை நீங்க கவலைப்படுறீங்க. சிலர் உடம்புல நோய் வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படி அநேக காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்களை பார்த்தா சொல்றாங்க, தைரியமா இருங்க. அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. உங்களுக்கு நலமானதை அப்பா நிச்சயமாய் செய்வார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமா உங்களுக்கு நல்லதை செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம். Chronicles 32 chapter verse 7. நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள். திருப்பி அப்பா சொல்றாங்க, திடன் கொள்ளுங்க, திடன் கொண்டு தைரியமா இருக்கீங்க. அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, அந்த போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைச்சு பயந்து திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே அல்ல. அந்த பிரச்சனையை விட பெரியவர் இயேசு. அந்த குழப்பத்தை விட பெரியவர் இயேசு. அந்த போராட்டத்தை விட இயேசப்பா பெரியவங்க. எல்லா காரியம் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தொல்லையாக நினைத்து கொண்டு இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அதை விட பெரியவர் நம்முடைய அப்பா. அதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா அசீரியா ராஜா வரான் யுத்தத்துக்கு, இஸ்ரவேலை ஜனங்களை அழிக்கும்படி. அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ராஜா தனியா வரல, கூட ஒரு பெரு திரளான கூட்டத்தை கூட்டி கொண்டு வருகிறான். ஒரு யுத்தம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் பயந்து திகைத்து போயிருப்பாங்க. இங்க வார்த்தை வருகிறது, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. அவன் எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி, இந்த உலகமே உங்களுக்கு திரண்டு வந்தாலும் சரி, அப்பா சொல்லுகிற வார்த்தை, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. ஏன்னா உங்க கூட இருக்கிறது நான். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசிக்கு கேயாசின்னு வேலை செய்யற ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆளு வெளியே போனோடனே அங்க எதிர்நாட்டு ராஜாக்கள் எலிசாவை பிடிப்பதற்கு பெரிய இராணுவத்தோடு வந்து முற்றுகை போட்டாங்க. எலிசா தப்பிக்கிறதுக்கான வழியே இல்லை. அப்ப இந்த கேயாசி ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்றாரு, நம்ம அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பா இந்த கேயாசியோட கண்ணை தரங்க. சொன்னோடனே அப்பா கேயாசியோட கண்ணை திறந்தாங்க. அந்த சுற்றில் இருக்கும் மலைகள் முழுவதும் அக்னிமயமான ரதங்கள் நின்று கொண்டிருந்தது. அதே போலதான் உங்களுடைய கண்கள் இன்றைக்கு காணல. நீங்க பிரச்சனை போராட்டம் உங்களை முற்றுகை போட்டிருக்கிறத மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி யாத்திராமும் 14:14 சொல்லியிருக்காங்க. உங்களை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களை அப்பா அனுப்பியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. அதனாலதான் அப்பா சொல்றாங்க, நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே அல்ல. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, Proverbs 28:1, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்கள் ஓடி போறாங்க. யாரும் தொடரல, ஆனா துன்மார்கள் என்ன பண்ணாங்க, பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படிதான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பயந்து பயந்து ஓடுறீங்க. உங்களை யாரும் தொடரல. ஏன்னா ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். நேத்து சொன்ன, முந்தா நேத்து சொன்ன நீதிமான்கள்னா யாரு? ஏசப்பாவோட ரத்தத்தை கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான்.
எல்லாருமே பரிசுத்தவான் தான். நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நம்மளுடைய பாவத்தெல்லாம் அப்பா ஏத்துப்பாங்க. அவங்க ரத்தத்தால கழுவி நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நம்மளை நீதிமானாக மாற்றிட்டாங்க. அப்ப நீதிமான் எப்படி இருப்பாங்க? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். ஏன்னா யூதராஜ சிங்கம் நம்மளுடைய அப்பா. அவருடைய பிள்ளைகள் நீங்களும் எப்படி இருக்கணும்? சிங்கமாக தைரியமாக இருக்கணும். நீங்க எதுக்கும் பயந்து இந்த துன்மார்க்கரை போல ஓடி போகணும்னு அவசியமே இல்லை. தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு வசனம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Chronicles 22:13. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமா இருந்தால். அடுத்து நம்ம தைரியமா இருக்கணும். நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அப்பாவுடைய வார்த்தையை அதிகமா படிக்கணும். இங்க நீ செய்ய கவனமா இருந்தால், அப்பாவுடைய வார்த்தையை படித்து அதன்படி நம்ம செய்ய கவனமா இருந்தா பாக்கியவான்களா இருப்பாய். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா அவனை எப்படி சொல்லுவாங்க? அவனுக்கு என்னப்பா பாக்கியவான், அவனுக்கு என்னப்பா பாக்கியவதி. நம்ம பாக்கியவான் பாக்கியவதி ஆகணும்னா வேற ஒண்ணும் செய்ய வேணாம். அப்பாவுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அப்பாவுடைய வார்த்தையை அதிகமா படித்து அதுக்கு கீழ்ப்படியணும். அப்படி செய்யும் பொழுது நீ பலங்கொண்டு தைரியமா இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அப்ப அப்பாவோட வார்த்தையை நீங்க படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் போயிடும், திகில் போயிடும். அப்பா உங்களை தைரியப்படுத்துவாங்க. எல்லாவற்றையும் நீங்க எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 3rd chapter verse 18. இங்க ஏலியும் சாமுவேலும் பேசி கொண்டிருக்காங்க. சாமுவேல் குட்டி பிள்ளை கிட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் ஒரு குட்டி பிள்ளை கிட்ட வந்து சொல்றாங்க. சாமுவேல் கிட்ட சொல்றாரு, இப்படி எல்லாம் அப்பா பேசுனாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 18ஆம் வசனத்துல அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அல்லேலூயா. இன்னைக்கு காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அவர் கர்த்தர், நம்முடைய அப்பா. அவருக்கு நலமான காரியத்தெல்லாம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். உங்களுக்கு நலமான காரியம்லாம் சின்ன சின்ன காரியமா இருக்கும். எனக்கு அது வேணாம் ஆண்டவரே, இது வேணாம், சின்ன சின்ன காரியத்தை கேட்டுட்டு இருப்பீங்க. அப்பா உங்களுக்கு நலமானதை தருவார். ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு டப்பால இருந்து சாக்லேட் எடுத்து கொடுக்க சொன்னா அந்த பிஞ்சு கையில ஒரு சாக்லேட்டு 2 சாக்லேட்டு வரும். இதே பெரியவங்க அவங்க கையில இருந்து எடுத்தாங்கன்னா எப்படி ஒரு 5 சாக்லேட் 10 சாக்லேட் எடுத்து கொடுப்பாங்க. அதே போலதான் நீங்க அப்பாட்ட கேட்கும் பொழுது சின்னதா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் வேணும் அது வேணும்னு சொல்லி. ஆனா அப்பா சொல்றாங்க, மீண்டும் பாருங்க, அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அவருடைய பார்வைக்கு எது நலமா இருக்குதோ பெஸ்டாக தருவாங்க. நீங்க சாதாரண காரியத்தை கேட்கிற அப்பா உங்களுக்கு பெஸ்டானதை நலமானதை தருவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து பாருங்க 19-21 வசனத்துல 19-21 வேர்ஸ்ல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்பாவுடைய வார்த்தை ஒன்றாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. அப்பா உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமா நடக்கும். அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு நிச்சயமா நடக்கும். நீங்க அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பீங்க. அப்பா பூமியில உள்ள சகல ஜாதியில உங்களை மேன்மையா வைப்பாங்க. அப்பா உங்களை வாழாக்காம தலையாக்குவாங்க. நீங்க கீழாகாம மேலாவீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்பா நிச்சயமா உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவாங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்குவாங்க. எல்லா அற்புதத்தையும் அப்பாவுக்கு செய்ய வல்லமை உண்டு. நிச்சயமாய் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்திலும் பாருங்க, கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்பா எப்படி வெளிப்படுத்தினாங்க? கர்த்தருடைய வார்த்தையினாலதான் வெளிப்படுத்தினாங்க. வார்த்தை முக்கியம். அதுக்குதான் பைபிள் அதிகமா படிங்கன்னு சொல்றது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கடைசி ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஜான் 16:33. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்துல பிரச்சனை இருக்கும், சாகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். கடைசியில குழியில போட்டாலும் அந்த குழி வெட்டுறதுக்கு காசு கேட்பாங்க, அந்த இடத்துக்கு காசு கேட்பாங்க, அதுக்கும் நிறைய செலவு இருக்கு. சாகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. தைரியமா இருங்க. பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், எல்லாம் வரதான் செய்யும். முதல்ல ஏசப்பாவை ஏத்துக்காம இருந்தீங்க, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நீங்க தனியா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உலகத்தை ஜெயித்த ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க.
அவர் எல்லாவற்றிலும் நீங்க தனியா இவ்வளவு நாள் போராடிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனையா? நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நான் உனக்காக போராடுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம வேற ஒண்ணும் செய்ய வேணாம். ஏசப்பா, உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, எனக்கு நீங்க தான் வேணும், என் பாவ அக்கிரமத்தெல்லாம் மன்னிங்கன்னு உள்ளத்தின் ஆழத்திலன்னு சொன்னீங்கன்னா, இன்று உங்க இருதயத்துக்குள்ள அப்பா வந்துருவாங்க. இன்றிலிருந்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசிக் கொண்டிருந்தீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இந்த காலை நேரத்தில் நீர் அற்புதத்தை செய்ய இறங்கி இருக்கிறது. நம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. யார் யார் என்னென்ன வேதனையோடு கூட, பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இப்பொழுதே ஒரு விடுதலை தருகிறதுக்காக நன்றி. குடும்பத்துல ஒரே பிரச்சனை, டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா, இப்ப நீங்க சொல்றீங்க, அவருடைய வார்த்தையின்படி தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொல்லி இருக்கிறார். அப்பா, உங்க குடும்பத்துல சமாதானத்தை தருவாங்க. நீங்க பிரிந்து போவது தேவ சித்தம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் பிரிந்து வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அது பிசாசுடைய தந்திரம். அப்பா சொல்றாங்க, டைவர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்றாங்க. நீங்க எனக்கு ஒரு சைன் காட்டுங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லி இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் இப்ப அப்பா நேரடியா பேசிட்டு இருக்காங்க. நீங்க டைவர்ஸ் வாங்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. பேசுகிறதுக்காக நன்றி தகப்பனே. அதே போல குடும்பத்துல குழப்பம், ஒரே போராட்டம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி பேசி கொண்டு இருக்கிறாங்க. எது உண்மை பொய்ன்னு தெரியல. ஒரு பெரிய குடும்பத்திலே குடும்பம் பிரிந்து போகிற அளவுக்கு பிரச்சனை. இப்பொழுதும் உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. அந்த குழப்பத்தின் ஆவிகளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன்னு சொன்னாங்க. குடும்பத்தில் இப்பொழுது சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுது குடும்பத்தில் சமாதானத்தை தருகிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்குள்ளும், இப்படி குடும்பத்துல ஒரே குழப்பம். எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறீரப்பா. சொந்தக்காரர்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் மாற்றுகிறீர். அக்கம் பக்கத்துல ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு சமாதானமே இல்லை என்று சொல்லி ரொம்ப நொந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு இருதயத்துல கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் வேணும் என்று சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இப்பொழுது அப்பாவுடைய வார்த்தையின்படி யோவான் 14:27 உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி தருகிறேன். அதே போல யார் யாரெல்லாம் மறிக்கிற தருவாயில வியாதியில இருந்தாலும் சரி, இப்பொழுதே அப்பாவோட உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்குகிறதற்காக, மறித்தே போனாலும் சரி, இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கி ஜீவனை மீண்டும் நீர் தருகிறதுக்காக நன்றி அப்பா. கிரியேட்டிவ் மிராக்கிள் நடந்து கொண்டிருக்க, இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, குடும்பத்துல சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக, நல்ல வேலையை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. வேலையில இருக்கிற நெருக்கடி எல்லாத்தையும் எடுத்து போடுறீங்கப்பா. சரீரத்திற்கு எல்லா பலவீனத்திலிருந்தும் சுகம் கொடுக்கறதுக்காக நன்றி. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அதே போல பிரெக்னெண்டா இருக்கிறோம், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அப்பாவுடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். பிரசவ வேதனை வரும் முன் பிள்ளையை பெற்றால் என்ற வார்த்தையின்படி சேஃப் டெலிவரி நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பன. இப்படி பிள்ளைகளுக்கு நிலையான ஒரு நல்ல வீட்டை கொடுக்கறதுக்காக, ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் தாங்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்க இப்பொழுதே அந்த பிரச்சனை எல்லாம் நீக்கி போட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை, நீங்க உங்களுடைய வார்த்தையில சொன்னது போல கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி சொந்த வீட்டை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக, இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீங்க அருள் செய்கிறீர். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள், அவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. நீங்க அதிலேயே ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த கமெண்ட்லேயே சாட்சி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் எல்லாம்.